ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னோடய மார்னிங் ஒர்க்கை தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஹஸ்பண்ட் நெக்ஸ்ட் வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அது எல்லாத்தையுமே தனியாக பிரிச்சும் வச்சுட்டாரு. இது ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் செய்யறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், குழம்பு மிளகாய் தூள் மட்டும் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த தக்காளி தொக்கு செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். சைட்லேயே பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு செஞ்சுக்கிட்டே சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துட்டேன். சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு உருண்டையும் பிடிச்சி வச்சுட்டேன். கிச்சனுக்குள்ளே மார்னிங் வரும்போதே ஒரு 8 o'clock கிட்ட ஆகிடுச்சு. ரூம்லாம் மாஃப் போட்டுட்டு தான் கிச்சனுக்குள்ளே வந்தேன் டிஃபன் செய்கிறதுக்கு. ஒர்க் எப்பவுமே பிளான் பண்ணி பிரித்து செஞ்சோன்னா நீட்டாகவும் செஞ்சிடலாம், குயிக்காகவும் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி தக்காளி தொக்கு செஞ்சுக்கிட்டு சைட் பை சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டேன். தக்காளி தொக்கும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்திக்கு திரட்டி சப்பாத்தியும் போட்டுட்டேன். ஒரு பக்கம் சப்பாத்தி திரட்டிக்கிட்டே இன்னொரு பக்கம் சப்பாத்தியும் போட்டு எடுத்தாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 9-10 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தியோட ஷேப் சரியாக வராது, பட் உப்பலாக வரும். ரொம்ப சாஃப்டாகவும் செய்வேன். ஒரு சப்பாத்தியோ ஒரு ஷேப்பில் இருந்தது. சேலத்துலாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 weeksஆகவே நல்ல மழை தான். மார்னிங்கும் மழை பெஞ்சிட்ருக்கு. ஈவினிங் ஆரம்பிச்சதுன்னா நைட் வரைக்கும் போட்டுகிட்டே தான் இருக்குது. இன்றைக்கும் மார்னிங்லேருந்து ரொம்ப க்ளவுடியாக ரொம்ப ஜில்லுன்னு தான் இருக்குது. சப்பாத்தியும் தக்காளி தொக்கு இருந்தால் நல்லாயிருக்குன்றதுக்காக தான் பிரேக்ஃபாஸ்ட் இதையே செஞ்சுட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் பாக்ஸில் போட்டிருக்கேன். புதினா கொஞ்சம் அதிகமாக இருந்தால நான் அதை கவர்லேயே பேக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஹோட்டலில் வாங்கிட்டு வந்த பாக்ஸு ஏர் டைட்டாகவும் இருக்குது. இல்லை கருவேப்பிலை கொத்தமல்லாம் வைக்கும்போது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. எல்லாத்தையுமே பிரித்து அந்த பேஸ்கெட்லேயும் கவர்லேயும் பேக் பண்ணிட்டேன். இது மாதிரி ஜிப் கவர் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா தக்காளி, பீட்ரூட்டெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன். பேக்கரியில் வாங்கிட்டு வர அந்த பேக்கில் பார்த்திங்கன்னா பீட்ரூட், கேரட் எப்பவுமே வைப்பேன். அது மாதிரி வச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். துணி பை தான் யூஸ் பண்ணணும்ல, இந்த பை யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் வைக்கிற வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். எல்லாத்தையுமே பேக் பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸ்நாக்ஸாக பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clock இந்த பன் எடுத்துக்கிட்டோம். இதில் தேங்காய், செடிலாம் போட்டிருப்பாங்க. இதை முடிச்சுட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெஜிடபிள் பிரியாணி செய்யலான்றதுக்காக குயிக்காக செய்யணும். ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியான ஒரு லஞ்ச் மெனுவாக இருக்கணுன்றதுக்காக ஸோ வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு வெஜிடபிள்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் செய்ய போகிறேன். சாப்பாட்டு அரிசியை ஃபஸ்ட்டே ஊற வச்சுட்டேன். பச்சை பட்டாணியை பார்த்திங்கன்னா நைட்டே ஊற வைக்கல. ஸோ மார்னிங் செய்கிறதால அதை இப்போ தான் சுடு தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். சூப்பரான டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. தம் போட்டு தான் செஞ்சேன் இன்றைக்கி. என்னோடய குக்கர் விசில் கிளியராக ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் தம் போட்டுட்டேன். வெயிட் கல் வச்சு தம்மும் போட்டாச்சு. ஸோ அட்டகாசமான சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆவி பறக்க இருந்தது. சூப்பராக இருந்தது. வெஜிடபிள் பிரியாணி ரெசிபிலாம் நான் சேனல் நிறைய போட்டிருக்கேன். டைம் இருக்கும்போது பாருங்கள். கூடவே பார்த்திங்கன்னா ரைத்தா செஞ்சுருந்தேன். லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக்குக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நான் இஞ்சி பூண்டு அரைக்கும் போது இஞ்சி கொஞ்சம் கம்மியும் பூண்டு கொஞ்சம் அதிகமாக வச்சு தான் அரைப்பேன். இஞ்சி பூண்டு ஆல்ரெடி பாட்டில் தான் வைப்பேன். இப்போ குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால இந்த பாக்ஸ் மாற்றிட்டேன். இதுவும் ஏர்டைட் பாக்ஸ் தான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.